given me to come to His presence to share the message in front of you. I no need to introduce myself because you know me very well. தேவன் தந்த இந்த நல்ல தருணத்திற்காய் நான் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை குறித்து அறிமுகம் தேவையில்லை, ஏனென்றால் உங்கள் எல்லாருக்கும் என்னை பற்றி தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். I thank God for Pastor James Arumarayach, the great man of God who invited me to share the good news among you. ஆமென். அருமையான தேவ மனிதர் ஊழியக்காரர் பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை இந்த நல்ல தருணத்தை கொடுத்து இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கும் ஆண்டவருக்கும் நன்றி. Really, I am also rejoicing in God who has given me this chance to preach the good news among you. நானும் என்னை ஆராய்ந்து பார்த்து, அதாவது சோதிக்கிறேன், ஆராய்ந்து பார்க்கிறேன், இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதுக்கு தேவன் எப்படி என்னை தெரிந்து கொண்டார் என்று. Once again I want to give my gratitude towards you. For not only that, I want to give thanks to my God, to all of you, those who are here to hear the message of God. ஆமென். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்காய் தேவ செய்தியை தியானிக்கும்படியாய் தேவன் மீண்டுமாய் என்னை கொண்டு வந்திருக்கிறார். It is not I am going to it is not I, but it is God who is going to preach the God. இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேச போகிறதில்லை, கர்த்தரே உங்களோடு பேச போகிறார். I am nothing, but I am just a handful of dust. I am nothing, but it is God who has brought me all the way from Delhi to here. ஆமென். நான் அல்ல, தேவனே என்னை டெல்லியிலிருந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நான் அல்ல, தேவனே உங்களோடு பேசுவாராக. God has spoken to me last days. I will take you to many places to share my messages to the people so that they may be blessed. அநேக ஜனங்களுக்கு இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் அறிவிக்கும்படியாக நான் உன்னை கொண்டு போவேன் என்று கர்த்தர் என்னோடு பேசினார். Last December 28 to 31st, we had a meeting in Odisha. I covered 4 districts. ஒரிசாவிலே கடந்த டிசம்பர் மாதத்திலே நிறைய கூட்டங்கள் நடந்தது. அதில் 4 மாவட்டங்களை சந்திக்க தேவன் கிருபை தந்தார். God used me mightily. Many miracles took place over there. ஆமென். கர்த்தர் என்னை கொண்டு அநேக அற்புதமான காரியங்களை அந்த இடத்துல செய்தார். Many people they healed. Praise the Lord for that. ஆமென். தேவனுடைய வல்லமையினாலே அநேகர் சுகம் பெற்றார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். William Carey spoke like that. Expect great things from God to attempt great things for God. ஆமென். நீங்களும் அதே போல கர்த்தரிடத்திலிருந்து அந்த வல்லமையை, வரங்களை, ஆவியின் அந்த அற்புதங்களை எதிர்பார்த்து நீங்களும் கர்த்தரை நோக்கி காத்திருங்கள். I am not the speaker, but God is the speaker. ஆமென். நான் பேச போகிறதில்லை, மீண்டுமாய் சொல்கிறேன், கர்த்தரே உங்களோடு பேசுவாராக. If you sit in the presence of God with prayerful attitude, God will speak to you. ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே நீங்கள் கர்த்தரினோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் உங்களோடு நிச்சயமாய் பேசுவார். For today meditation we are going to see Isaiah chapter 8 verse 18. இன்றைக்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனம். Here it is written, God has created with a purpose. இந்த வேத வசனத்திலிருந்து எல்லாரும் கவனிங்க. இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறதுனா, தேவன் உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறார். Whatever he has done in this world, he is going to do. Apart from the miracles in our life, we are signs and wonders of the people. ஆமென். தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினதின் நோக்கமே நம்முடைய வாழ்க்கையில, நம்மை உண்டாக்கினது நோக்கமே நம் வாழ்க்கையில அனுதினமும் அற்புதங்களை காண வேண்டும் என்று. We are the sons and daughters of God. We are the sons and daughters of God. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய், மகனாய், மகளாய் இருக்கிறோம். We are his creation. நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். In another book we can see John chapter 1 verse 12. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. It is written, those who accepted him, they
he has given him the right of sonship. ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Hallelujah. ஹல்லேலூயா. In Romans 8:14 says, ரோமர் 8:14 இப்படியாய் சொல்லுகிறது, those who led by the Spirit of God, they are the sons of God. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் புத்திரராய் Bible இருக்கிறார்கள். says in Romans 8:15 to 17, வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:15-17 வரைக்கும் அந்த God has given us authority to call him Abba Father. ஆமென். தேவன் அவரை நோக்கி நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு We are தந்திருக்கிறார். the heirs of God. We are the heirs of God. Heirs means ancestor, means whatever belongs to God, that is belongs to God. நாம் தேவனுடைய எல்லா அந்த ஆசீர்வாதத்திற்கும் நன்மைகளுக்கும் நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். Hallelujah. ஆமென். Hallelujah. ஆமென். We are something great in the sight of God. ஆமென். தேவனுடைய கரத்திலே அற்புதங்களும் வல்லமையும் இருக்கிறது. Maybe the people will never understand about us. அதாவது நம்ம ஜனங்கள் மக்கள் ஒரு பொருட்டா நினைக்காமல் இருக்கலாம். We are ordinary people. நாம் சாதாரணமாக தெரியலாம். But when we spend our times with God, when we spend more times with God, God will make you extraordinary. ஆமென். தேவனுடைய சமூகத்திலே தேவனோடு கூட நீங்க நேரத்தை செலவிடுவீர்கள் ஆனால் தேவன் சாதாரணமாய் இருக்கிற உங்களை என்னையும் அசாதாரணமானவர்களாய் மாற்றுவார். Acts of the Apostle 4:13 says. அப்போஸ்தலர் 4:14 இப்படியாக சொல்லுகிறது. Can you read it? Can you read? அப்போஸ்தலர் 4:14. Yeah. Acts 4:13. 13 வாசிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். Praise the Lord. Amen. Hallelujah. Hallelujah. Actually, when Peter and John are speaking, when they were preaching, the people were astonished because what they were preaching, they were astonished. Why? Because they were preaching the deeper things of God. ஆமென். பேதுருவும் யோவானும் பிரசங்கம் பண்ணுகிறத பேசுகிறத ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏனென்றால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது இவங்க ரெண்டு பேரும் படிக்காதவங்க, மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க எப்படி இப்படிப்பட்ட காரியங்களை இவ்வளோ டீப்பா இவ்வளோ ஆழமான விஷயங்களை எப்படி பேசுகிறார்கள் என்று ஜனங்கள் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். Because the Spirit of God was moving in their life. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பி அவர்களை வழிநடத்தினபடியினால அவர்கள் அப்படி பேசினார்கள். ஆமென். They were special people. அவர்கள் விசேஷமான தேவ மனிதர்களாய் இருந்தார்கள். They have never gone to school to study. அவங்க பள்ளியில போய் நம்ம படித்த அளவு கூட அவங்க பெரும்பாலும் படிக்கவில்லை. They were the fishermen to catch fish in the sea. அவர்கள் மீன் பிடிக்கிற மீனவர்களாய் இருந்தார்கள். But when they filled with the power of God, எப்பொழுது அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டார்களோ, when they anointed by the Spirit of God, எப்பொழுது தேவ ஆவியினால் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்களோ, the anointing made them great in the life of the people. ஆமென். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன் அநேகருடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்களை நடப்பிக்க முடியும். Hallelujah. 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 Another verse we can see, Acts of the Apostles 19:11 and 12. Acts 19. அப்போஸ்தலர் 19 11 and 12. 11-12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. Praise the Lord. Hallelujah. Paul was a man, God used him mightily. Hallelujah. ஆமென். கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர் பவுல். Because of his robe, people were healed. அவர் கட்டியிருந்த நம்ம அந்த தலையில துண்டுக உருமா கட்டுவோம் பார்த்தீங்களா, அவர் கட்டியிருந்த அந்த உருமாலை எடுத்து வியாதிக்காரர்கள் மேல் போட்ட பொழுது அதிலிருந்து வல்லமை புறப்பட்டு அநேகர் சுகமானார்கள். Paul was a man
with his handkerchief people were healed. அவர் யூஸ் பண்ண நம்ம வச்சிருக்கிற அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அது மாதிரி அவர் கையில் வைத்திருந்த துணியினால அநேகர் சுகமானார்கள். There were people, they were healed because of his shadow also. அவர் நிழல் பட்ட பொழுது அநேகர் சுகமானார்கள். Why these things happened? எப்படி இந்த காரியங்கள் நடந்தது? They were the people spending more times with God. ஆமென். அவர்கள் எல்லாரும் தேவனோடு அதிகமான நேரத்தை செலவிட்டார்கள். அல்லேலூயா. Why God has created us? எதற்காக தேவன் உங்களையும் என்னை இந்த பூமியிலே உண்டாக்கி வைத்திருக்கிறார்? There is a one purpose. ஒரே ஒரு நோக்கம். We shall be like him. ஆமென். தேவனைப் போல, இயேசுவைப் போல நாம் மாற வாழ வேண்டும். Genesis 1:27 and 28. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27 28வது வசனங்களை நாம் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். God created Adam and Eve in the image of him. ஆமென். தேவன் தமது சாயலாகவே அவர் எப்படி இருக்கிறாரோ அதே வண்ணமாகத்தான் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். We are the image of God. நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாய் இருக்கிறோம். When God created Adam, தேவன் ஆதாமை உண்டாக்கின பொழுது he saw himself with Adam. ஆமென். தேவன் தன்னிடத்திலே ஆதாமை பார்த்தார், தன்னுடைய சாயலிலே ஆதாமை பார்த்தார். If you'll go and stand before the mirror, நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி நீங்க போய் நின்று பார்ப்பீர்களானால் we can see ourselves. நம்மை அந்த கண்ணாடியில நம்முடைய ரூபத்தை பார்க்க முடியும். In the same way, அதே போலதான் God saw himself in the life of Adam. ஆமென். ஆதாமிலே தேவன் தன்னை பார்த்தார். Praise the Lord for that. ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் ஆதாம் தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டிருந்தார். God gave him the authority and the dominion with over all the creatures of this world. இந்த 28வது வசனத்திலே நாம் வாசித்தது போல தேவன் எல்லாவற்றையும் மனிதருக்கு ஆதாமுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அந்த அதிகாரத்தை வல்லமையை தேவன் கொடுத்தார். God spoke to Adam and Eve. தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் அந்த ஏதேன் தோட்டத்திலே பேசினார். Be fruitful and dominion over everything. நீங்கள் பலுகி பெருகி எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருங்கள் என்று தேவன் ஆசீர்வதித்தார். In the same way God has created us to have dominion and be the power that we may dominion over everything. ஆமென். தேவன் அதே போலத்தான் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாய் உண்டாக்கி அதே ஆசீர்வாதங்களை பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். God gave him the chance to give the names of the all creatures. ஆண்டவர் ஆதாமுக்கு எல்லா ஜீவராசிகளையும் உண்டாக்கி ஆதாம் இடத்திலே எல்லாவற்றிற்கும் பேரிடத்தக்கதான ஒரு கிருபையை கொடுத்தார். Such a God we serve. ஆமென். அப்படிப்பட்ட வல்லமையான தேவனை தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். Do you know there are 56 crores of creatures? கிட்டத்தட்ட 56 கோடி உயிரினங்கள் இந்த பூமியில இருக்கிறது. He gave all the name for the creatures Adam. எல்லாத்துக்கும் ஆதாம் தான் பெயரிட்டார். Such a God we serve. ஆமென். அப்படிப்பட்ட வல்லமையான தேவனை தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். While he was giving the name of the creatures, எப்போ அந்த ஆதாம் அந்த உயிரினங்களுக்கெல்லாம் பெயரிடும் பொழுது he was just like God. ஆதாம் மனிதனா இல்ல, தேவனை போல இருந்தார். In the same way, அதே போல தான் God has created us. அதே போல தான் தேவன் உங்களையும் என்னையும் உண்டாக்கி so that we இருக்கிறார். may be like him. நீங்கள் நானும் தேவனை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். More we spend our times with God, we will be like him. ஆமென். எந்த அளவுக்கு நம்ம தேவனோடு நேரத்தை செலவிட்டு அவரோடு நம்ம உறவாடுகிறோமோ அந்த அளவுக்கு தேவனை போல நம்ம மாற முடியும். Do you know that in the Mount of Sinai Moses spent 40 days and 49? ஆமென். மோசே சீனாய் மலையிலே ஆண்டவரோடு கூட இரவும் பகலும் 40 நாள் சீனாய் மலையிலே ஆண்டவரோடு கூட உறவாடினார். Exodus chapter 34 29 and 30. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 29வது 30வது வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. மோசே
சாட்சி பலகைகள் ரெண்டையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாது இருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். Praise the Lord. ஹல்லேலூயா. When Moses was coming down from the Mount Sinai, மோசே சீனாய் மலையில் இருந்து தேவனுடைய அந்த சாட்சி பலகைகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வரும் பொழுது Aaron could not see him. ஆரோன் அவருடைய சகோதரனாய் கூட இருந்து ஊழியம் செய்த ஆரோனாலேயே மோசேயினுடைய முகத்தை பார்க்க முடியல. His elder brother spoke to Moses, Moses, you cover your face. I cannot see because you are shining just like a sun. ஆமென். ஆரோன் மோசையை பார்த்து சொல்றாரு, மோசே உன் முகத்தை என்னால் பார்க்க முடியல, சூரியனை போல பிரகாசிக்கிறது, உன் முகத்தை என்னால் பார்க்க முடியல, உன் முகத்தை மூடிக்கொள் என்று சொல்லுகிறார். It is written in Bible, Jesus is speaking, I am the light of this world. ஆமென். ஏன் அவருடைய முகம் பிரகாசித்தது என்றால் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற தேவனை அவர் முகமுகமாய் தரிசித்தார். அல்லேலூயா. Hallelujah. In Matthew chapter 5 verse 14 says, you are the light of God. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் விளக்காய் இருக்கிறீர்கள். I am the light. Now he is saying that you are the light. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நானே உலகின் ஒளி என்று சொன்ன தேவன் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று. More we spend our time with God, more we will be like him. ஆமென். எந்த அளவுக்கு நம்ம தேவனோடு நேரத்தை செலவிடுகிறோமோ உருவாடுகிறோமோ அந்த அளவுக்கு தேவனை போல நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். God has chosen you for that. தேவன் அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். John 15:16. யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் 15-16 வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். God has chosen you. Hallelujah. ஆமென். இதற்காகத்தான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். God has chosen you to be special people. தேவன் உங்களையும் என்னையும் சாதாரணமாய் அல்ல, விசேஷமானவர்களாய் அழைத்திருக்கிறார். God has a special plan for your life also. ஆமென். சில விசேஷமான திட்டங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் We are வைத்திருக்கிறார். not by chance or accident, but God has a purpose in your life. ஆமென். நம்ம ஏதோ வந்துட்டோம் அப்படின்னு அல்ல, ஒரு நோக்கத்தோட தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார் இந்த இடத்துல. While Jeremiah was in the mother's womb, God spoke to him. God spoke to Jeremiah. Oh Jeremiah, I have called you, I have selected you, I have elected you as a prophet for the nation. ஆமென். எரேமியாவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாவே, நான் உன்னை தேசத்திற்கு தீர்க்கதரிசியாய் உன் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறேன் என்று சொன்னார். While you were in mother's womb, I saw you and I have formed you to be a great blessing for the nations. ஆமென். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று எரேமியாவை குறித்து ஆண்டவர் சொன்னார். God spoke to Jeremiah. When God spoke to Jeremiah, Jeremiah spoke, Lord, I am a child. ஆமென். எரேமியாவிடத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது எரேமியா சொல்றாரு, நானும் ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. Then God spoke to Jeremiah. Jeremiah, don't worry, I am here to bless you. Hallelujah. Can you read Jeremiah 1:10? எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, 9 வாசிக்கும், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று எரேமியா சொல்லுகிறார். Whatever God spoken to you, that same thing God wanted to do in your life. ஆமென். கர்த்தர் உங்களிடத்தில் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறாரோ அதை உங்க வாழ்க்கையில அப்படியே செய்கிற தேவன்.
while Jesus was in this earth, he was always spending the times with his Father. ஆமென். எரேமியா எல்லா தீர்க்கதரிசிகளும் எரேமியா தீர்க்கதரிசியும் தேவனோடு கூட நேரத்தை செலவிட்டாங்க. He was always holding the presence of God in his life. எப்பொழுது தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருந்தாங்க, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டாங்க. Jesus was the beloved son of God. Jesus was the beloved son of God. Beloved mean God was loving him so much. Yes, yes. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று. And Jesus spent his time with his Father. எப்படி அவர் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, எப்பொழுதும் பிதாவோடு கூட இணைந்திருந்தார். In the same way we should be people always spend our times with our master. ஆமென். அதே போல இயேசுவை போல நீங்களும் நானும் தேவனோடு கூட அனுதினமும் நேரத்தை செலவு செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். More we spend the times with our master, we can fall from the signs and wonders in our life. Hallelujah. ஆமென். எந்த அளவுக்கு நம்ம தேவனோடு நேரத்தை செலவிடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி நம்மை கொண்டு அதிசயமான காரியங்களை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். He is there to give you wisdom and knowledge in your life. ஆமென். அவர் அந்த காரியங்களை செய்கிறதற்கான ஞானத்தையும் அறிவையும் அவர் நமக்கு கொடுப்பார். Jesus was with God. He was spending whole night to get a one soul. ஆமென். ஒரு ஆத்துமாவை அவர் ரட்சிக்கணும் அல்லது குணமாக்கணும், அவர் இடத்திலிருந்து வல்லமை வரணும்னா அன்று அந்த ராத்திரி முழுவதும் தேவனோடு நேரத்தை செலவிட்டு இருப்பார். Before doing a miracle, he was a man. Oh, he was the God who was spending whole night with God in prayer. ஒரு அற்புதத்தை வல்லமையை நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, 4 சுவிசேஷ புத்தகங்களையும் நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு வல்லமையான காரியத்தை, ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவர் முழுவதும் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. Do you know why God had chosen you? ஆமென். தேவன் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? God wanted to make you a mighty miracle worker. ஆமென். தேவன் உங்களை என்னை அப்படிப்பட்ட வல்லமை அற்புதங்களை செய்கிறவர்களாய் மாறதான் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். There was a time, oh, many servants of God, oh, they have the great name and fame, just like Benny Hinn, just like Maurice Serlo, just like Peter Youngren, Paul Yonggi. They did many miracles. Renard Bonke, they did miracles. But the time has come. We are in the last day. God is going to perform miracles through the believers. Hallelujah. அநேக தேவ மனிதர்களை நம்ம பார்க்க முடியும். பால் யாங்கிஸோ, ரெய்னார்ட் போங்கே, பென்னிகின், இது போல வல்லமையான பில்லி கிரகாம், இது போல வல்லமையான தேவ மனிதர்களை பார்க்கிறோம். அவர்களைப் போல இந்த கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் அதே வல்லமையை கொடுத்து தேவன் நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். Sometimes he thinks how it can be possible. இது எப்படி நடக்கும் என்று ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம். How can I can become like God? தேவனைப் போல எப்படி நான் மாற முடியும் என்று சிந்திக்கலாம். Bible says, வேதம் சொல்லுகிறது, Luke 18:27. லூக்கா 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. லூக்கா 8:27. Impossible for man that is possible with God. ஆமென். மனுஷனால் கூடாதவைகள் எவைகளோ அது தேவனாலே கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. What is impossible for man that is possible with God? எது மனுஷனாலே கூடாததோ அது தேவனாலே கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. We should be people, we should love God more than any other things. நாம மற்ற உலகத்திலே காணப்படுகிற மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். Why the bulb is giving light, do you know? Why a bulb is giving light? Bulb no, this light. A bulb. Yeah, bulb. இந்த பல்பு, இந்த விளக்கு எப்படி எதனால எப்படி வெளிச்சம் கொடுக்கிறது? Because the bulb has a good connection. இந்த மின் விளக்கு, இந்த பல்பு அந்த கரண்ட் வயரோடு மின்சாரத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறதுனால தான் அது வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்கிறது. The bulb is giving you light because he is receiving the power from the powerhouse. ஆமென். இந்த மின் விளக்கு, இந்த பல்பு அது அந்த மின்சாரத்தோடு அது கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால, இணைக்கப்பட்டு இருக்கிறதுனால அது வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு பவரை அந்த மின்சாரத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறது. We should have the good connection with God. ஆமென். நாமளும் தேவனோடு நல்ல ஒரு இணைப்புல இருக்க வேண்டும். அல்லேலூயா. If the connection will be loose, then that bulb will never give you light. ஆமென். அதுல ஒருவேளை லூஸ் கனெக்ஷன் இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா லைட் எரியாம போகும். அப்போ பார்த்தீங்கன்னா லூஸ் கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் சரியா இல்லைன்னா வெளிச்சம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. One thing I wanted to tell you.
நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். You can perform miracles and signs. God wanted to do that in your life. உங்களை கொண்டும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களை கொண்டும் ஆண்டவர் அநேக வல்லமையான அற்புதமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். I am going to say the secret things how you can do that. இதை செய்கிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். Read Bible 3 hours. நீங்கள் அனுதினமும் வேதத்தை குறைந்தது 3 மணி நேரம் வேதத்தை தியானிப்பீர்களானால், If you pray 1 hour with the power of the Holy Ghost in tongues, God, then you can do mighty things. ஆமென். வேதத்தில் ஆண்டவர் சொன்னது போல 1 மணி நேரமாவது நீங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரோடு உறவாடி ஆவியானவரோடு அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு ஜெபிப்பீர்களானால் 61% word of God and 49% the power of the Holy Spirit will make you just like God, just like Paul, just like Peter. Whatever they did, you can do it. Hallelujah. ஒரு 61% வேத வசனத்தையும் 49% நீங்க ஜெபத்தில் நிரம்பினவர்களாய் இருப்பீர்களானால் பவுலை போல பேதுருவை போல வல்லமையான காரியங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். More spend time with God. God will make you great. ஆமென். எந்த அளவுக்கு நீங்க அதிகமாய் தேவனோடு நேரத்தை செலவிடுகிறீர்களோ உறவாடுகிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். God is a greater plan for your life. தேவன் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். Can you read Jeremiah 29:11 to 13? எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகிறீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். God has a plan for your life. ஆமென். கர்த்தர் உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். God wanted to make you like him. ஆமென். தேவன் அவரை போல நம்மை மாற்றவே அழைத்திருக்கிறார். Why people are perishing, do you know? Why people are perishing? மனிதர்கள் நம்மை குறித்து பரியாசம் பண்ணுகிறாங்க, கேலி பண்றாங்க. எதனால தெரியுமா? Without the knowledge of God will be perish. தேவனை அறிகிற அறிவு இந்த உலகத்துக்கு பைத்தியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. We can see Hosea 4:6. Hosea 4:6. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஓசியா 4:6 வாசிக்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். We should have the knowledge of God. தேவனை அறிகிற அறிவு நம்ம எல்லாருக்கும் வேண்டும். Without knowledge of God, we cannot progress our life. தேவனை அறிகிற அறிவு இல்லாம தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியாது. தேவனை போல நம்ம மாற முடியாது. In Proverbs 29:18 like that says like that, without the vision of God, the people will be perish. ஆமென். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் Proverbs 29:18. 18வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:18. ஆமென். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே, அப்படின்னா தேவனை அறிகிற அறிவு இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. How we can get the knowledge of God? தேவனை அறிகிற அறிவை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? By meditating his word only. தேவனை கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும். How we can be powerful? நாம் எப்படி வல்லமை உள்ளவர்களாய் மாற முடியும்? Every day if you spend 1 hour with the power of Holy Ghost, you can be powerful. ஆவியிலே நிரம்பி ஆவியானவரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது குறைந்தது 1 மணி நேரமாவது ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி meditate ஜெபிக்கும் the word பொழுது of God 3 hours and spend 1 hour with the power of Holy Ghost, then God will make you something great in your life. ஆமென். 3 மணி நேரம் வேதத்தை தியானித்து 1 மணி நேரம் ஜெபித்து நீங்க தேவனோடு கூட நடக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God spoke to Abraham. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். Can you count the star?
நீ வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் See, our God, we serve such a God who can give the names of the star. ஆமென். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறவர். Such a God we serve. அப்படிப்பட்ட வல்லமையான மகத்துவமான தேவனை தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். God spoke to Abraham. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். Can you count the star? நீ வானத்து நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் Your descendants will be like star only. உன்னுடைய சந்ததி அவ்வளவா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Our God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார். Bible says, வேதம் சொல்லுகிறது, Philippians 4:13. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:13. Paul says like this. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Can you say like this? I can do all things with the power of God. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. With his power we can do so many things. தேவன் கொடுக்கிற பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். It is written in Philippians 2:5. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. Praise God. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. We are his sons and daughter. ஆமென். நீங்களும் நானும் அவருடைய மகனாய் மகளாய் இருக்கிறோம். More we spend our times with God, we will be more like him. நாம் எந்த அளவுக்கு தேவனோடு நேரத்தை செலவிடுகிறோமோ அந்த அளவுக்கு தேவனை போல நாம் மாறுகிறோம். We are here to do that. ஆமென். நாம் இங்க வந்திருக்கிறது நோக்கமே அப்படி செய்கிறதற்காகத்தான். Another verse we are going to read, and that is Philippians chapter 3 verse 10. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். Hallelujah. Whatever God did in the past, whatever Jesus did in the past, he raised Lazarus, he raised many people in the same way. Nowadays there are many servants of God, they are praying and they are raising the dead people. ஆமென். ஹalleluya. ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே நடந்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பினார், பாடையை தொட்டு வாலிபனை உயிர்த்தெழச் செய்தார். அதே போல அப்போஸ்தலர்கள் அற்புதங்களை அடையாளங்கள் நடப்பித்தது போல இந்த கடைசி நாட்களிலும் அப்படிப்பட்ட வல்லமையை அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். I know a person, his name is Anil Avagade. He is doing ministry in Pune itself. புனேயிலே அனில் என்கிற ஒரு தேவ மனிதர் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். There was a little girl, she was dead, already dead, and they brought to him. ஒரு சின்ன ஒரு சிறுமியை அந்த தேவ மனிதனிடத்தில் கொண்டு வராங்க. அந்த சிறுமி கிட்டத்தட்ட இறந்து போயிருக்கிறாங்க. And Anil Avagade prayed for that dead body and she got life. ஆமென். அந்த தேவ மனிதர், அந்த அனில் என்கிற தேவ மனிதர் அந்த பிள்ளைக்காக ஜெபித்த பொழுது அந்த சிறுமி உயிரோடு எழுந்தாள். Another man of God, his name is Sudhir Narang. You know, one sister was dead totally because of cancer. கேன்சரினால ஒரு சகோதரி மரித்து போயிட்டாங்க. அப்ப சுதீர் என்கிற ஒரு தேவ மனிதர் அவருக்காய் ஜெபித்தார். God spoke to Sudhir Narang, go and pray for her. ஆண்டவர் சொன்னார், நீ போய் அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணு என்று. Then he just gone and prayed. He touched her head and just once Sudhir Narang prayed, she got life. ஆமென். அந்த இறந்து போன அந்த மகளிடத்தில் போய் அவருடைய தலையிலே கை வைத்து ஜெபித்த பொழுது அவர்கள் உயிரோடு வந்தார்கள். அல்லேலூயா. We have to make intimacy with God, and the intimacy of God will make you great. ஆமென். தேவனோடு நம்ம உறவாடும் பொழுது அந்த உறவு தான் தேவனை போல நம்மை மாற்றும். அல்லேலூயா. Jesus was loving his father more than any other thing. மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் பிதாவை அதிகமாய் நேசிக்கிறவராய் இயேசு He இருந்தார். was so much in love. அவர் அதிகமான அன்பு வைத்திருந்தார் பிதாவின் மேல. There was a great intimacy with his father.
அவர் பிதாவோடு கூட எப்பொழுதும் உறவாடி கொண்டிருந்தார். The law of fire can only makes you a man of fire. ஆமென். அந்த அன்பின் அந்த ஒரு வல்லமை தான், ஒரு நெருப்பு மாதிரி ஒரு அன்பு தேவன் மேல நமக்கு இருந்ததுன்னா நம்மையும் அது ஃபயராய் நெருப்பாய் மாற்றும். Elijah did 8 miracles in his life. எலியா 8 அற்புதங்களை தன்னுடைய வாழ்க்கையில செய்தார். While he was ascending to the heaven, he spoke to Elisha. எலியா அந்த அக்கினி ரதத்திலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பதாய் எலியா எலிசாவை பார்த்து சொன்னார், நீ என்னை நோக்கி பார்த்தால் உனக்கு இரட்டிப்பான வல்லமை கிடைக்கும் என்று. Elisha spoke to Elijah, I wanted to get double portion. ஆமென். உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது எலிசா எலியாவை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற அந்த வல்லமை எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்டார். அல்லேலூயா. Whatever Elijah did 8 miracles, but Elisha did 16 miracles. எலியா 8 அற்புதங்களை செய்தார். அவரை நோக்கி பார்த்து இரட்டிப்பான வல்லமையை எதிர்பார்த்த எலிசாவை கொண்டு ஆண்டவர் 16 அற்புதங்களை செய்தார். Whatever Elisha did, the same way Elisha did. எலியா எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தாரோ அதே போல எலிசாவும் அற்புதங்களை செய்தார். Whatever Elijah raised a dead boy. Hallelujah. Do you know that? Amen. Hallelujah. In Sarifat. In the same way, Elisha also did like that. ஆமென். ஒரு மரித்து போன ஒரு சிறு பிள்ளைய எலியா உயிரோடு எழுப்பினது போல எலிசாவும் உயிரோடு எழுப்பினார். In the same way, God wanted to see that you must do signs and wonders in his sight. தேவன் அதே போல அற்புதங்களையும் வல்லமையும் அடையாளங்களையும் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய விருப்பமுள்ளவர்களாய் இருக்கிறார். Proverbs 22:4. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? நீதிமொழிகள் 22:4. Oh, 24. Wow. 24. 22. No, 22 verse 4 only. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆமென். அல்லேலூயா. God and your love and your humbleness, that will keep bring 3 things. What is that? The riches and the fame and life. The 3 things will come. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்மை தேவனுக்கு முன்பதாய் தாழ்த்துகிறதற்கும் தேவனுக்கு பயந்து நடக்கிறதற்கும் தேவன் நமக்கு கொடுக்கிற பலன் என்ன அப்படின்னா ஐஸ்வர்யமும் மகிமையும் கனத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Our God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார். He loves us so much. தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். John 15:7 says, யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, if you abide in me, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் if my உங்களிலும். word abides in you. ஆமென். நீங்கள் என்னிலும், முதல்ல நம்ம தேவனுக்குள்ளேயும் அடுத்தது தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளேயும் Whatever you நிலைத்திருந்தால் ask, I am going to give you. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். We have to abide in his word. Not only that, we have to abide with him. Then only God can perform the miracles and signs. நாம தேவனிடத்திலே கேட்கிறது, ஜெபிக்கிறது, நம்ம தேவனிடத்திலே விரும்புகிறது எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, முதலாவது நீங்க என்னிலும், இரண்டாவது என்னுடைய வார்த்தையிலும் நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God has a special plan for your life. ஆமென். தேவன் ஒரு விசேஷமான திட்டத்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். We can read Deuteronomy 4:7. 4:7. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. உபாகமம் 4:7 நம்ம வாசிக்கலாம். ஆமென். எல்லாம் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Our God is so near. Hallelujah. Whenever you'll call, he is available. Hallelujah. He is so close to us than any other God. Hallelujah. Amen. We sovereign God, who is so almighty, who is the sovereign God. He is so closer to us. I know. Whenever you will call, he will say, I am available for you. ஆமென். எங்கேயோ இருந்து கொண்டு
எங்கேயோ இருக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கல. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. More you love him, more he will bless you. எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரோடு ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களை நெருங்கி வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God is a good God. ஆமென். Hallelujah. நம்முடைய தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார். He has a special plan for your life. ஆண்டவர் விசேஷமான திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். Bible says Psalm 15 or 50 verse 15. 50 verse 15. 50 verse 15 15. சங்கீதம் 50:15 வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. 50:15 It is written, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். call unto me in the days of trouble, I will answer thee. It is written. Hallelujah. சோதனை காலத்தில், ஆபத்து காலத்தில், நெருக்கத்தின் காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் We are சொல்கிறார். going through many problems in our life. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். We have financial problem. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கலாம். We have disease in our body. நம்முடைய சரீரத்திலே வியாதி பலவீனத்தினாலே நம்ம போராட்டத்தில் We are இருக்கலாம். lacking many things. ஒருவேளை அநேக குறைகள் நம்முடைய வாழ்க்கையில God is காணப்படலாம். saying, I am with you. ஆமென். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நெருக்கத்தின் மத்தியிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று I will கர்த்தர் give you the சொல்கிறார். life. நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I am your helper. நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் I சொல்லுகிறார். wanted to help you. நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God is a special plan for your life. ஆமென். ஆண்டவர் விசேஷமான திட்டத்தை, நோக்கத்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில More வைத்திருக்கிறார். you spend your time with God, more you are going to be blessed. ஆமென். எந்த அளவுக்கு நீங்க அதிகமா நேரத்தை செலவிடுறீங்களோ ஆண்டவரோடு கூட, அந்த அளவுக்கு அதிகமாய் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Do you know that 1 Samuel 9 verse 3? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 9:3. Saul, can you read that? சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். Hallelujah. Saul never knew that one day he's going to be a king of Israel. ஆமென். சவுல் ஒரு நாளும் அவர் நினைத்து கூட பார்க்கல அவர் அந்த இஸ்ரவேல் மேல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுவார் என்று. His father sent him to search the donkeys. அவருடைய தகப்பனாகிய சவுலின் தகப்பனாகிய கீஸ் சவுலை கழுதையை தேடி அதை பிடிச்சிட்டு வரும்படிக்காய் அவரை அனுப்பினார். When they could not found the donkeys, அவங்க கழுதையை தேடி போகும் பொழுது கழுதையை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. They thought, why not we go and meet the Samuel, the prophet? ஆமா, அவங்க கழுதையை தேடி போகும்போது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த ஊரிலே ஞானதிருஷ்டிக்காரன் என்று பெயர் பெற்ற தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்த சாமுவேலை அவங்க தேடி போறாங்க. God already spoke to Samuel. They are coming to you. Amen. The ruler of Israel is coming to you. Amen. Hallelujah. சாமுவேல் இடத்துல சவுல் வருகிறதுக்கு முன்னதாகவே சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை தேடி ஒரு மனிதன் வருவான், அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி என்று. அல்லேலூயா. 1 Samuel 9:17. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்று கர்த்தர் சொன்னார். Praise the Lord. ஹல்லேலூயா. He never knew that he will be a king. He will be the ruler for Israel. But God had a special plan for his life. ஆமென். சவுல் ஒரு நாள் நினைத்து கூட பார்க்கல அவர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாவார் அல்லது இஸ்ரவேலை ஆளுகை செய்வார் என்று. ஆனால் சவுலை குறித்து ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். What a God we serve. அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். You do not know what is going to be happen, but God knows everything. Hallelujah. ஆமென். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறது என்ன என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. You do not know what is going to be happen. Hallelujah, in your life, but God knows everything about you. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியாத எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் முன்பதாய் நம்முடைய எதிர்காலத்தையும் எங்களுடைய காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் அளவோ இருக்கிறது என்று சொன்னது போல எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். God is not interested what you are.
but God will be interested what you are going to be. ஆமென். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அவர் நம்மளை எப்படி சொல்றதுன்னா, புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம இப்படியே சாதாரணமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை. ஆனால் நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அவரை போல மாற வேண்டும் என்று கர்த்தர் It is விரும்புகிறார். written in 1 Peter 2:9. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:9. Why God has chosen you, do you know? நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இன்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். Praise the Lord. ஹalleluya. You are something great. ஆமென். நீங்கள் We are not ordinary people. ஆமென். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. God has நாம் created விலையேற you பெற்றவர்கள். to be a ruler, to be a king for this whole nation. ஆமென். தேவன் உங்களையும் என்னையும் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். Arumai Raj is the king of Walajavad. Not only Walajavad, he is the king of Kanchipuram. Hallelujah. ஆமென். நம்முடைய போதகராய் இருக்கிற பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களே இந்த காஞ்சிபுரம் பட்டணத்தில் ஒரு ராஜாவாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். He is also a king. ஆமென். Hallelujah. ஹalleluya. You என்னையும் are the queens. உங்களையும் ராணியாய் ராஜாவாய் ஆண்டவர் We are வைத்திருக்கிறார். something great. Hallelujah. ஆமென். நாம் விசேஷமானவர்கள். God has a purpose in your life. ஆமென். தேவன் நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். We are here to fulfill the plan of God in our life. ஆமென். தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றதான் இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். You have to know the purpose of God in your life. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ நோக்கம் என்ன என்பதை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Our God is a good God. ஆமென். நம்முடைய தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார். He has a special plan for your life. விசேஷமான நோக்கத்தை திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். Isaiah 55:6. ஏசாயா 55 6வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 55 6ல வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹalleluya. We need to know the purpose of God. நம்முடைய வாழ்க்கையில தேவ நோக்கத்தை நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். Until and unless you know the plan of God, we have to spend our times with God. Hallelujah. ஆமென். அந்த நோக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ளுகிற வரைக்கும் தேவ சமூகத்துல நாம் அதிகமாய் காத்திருந்து தேவனிடத்திலிருந்து அந்த நோக்கத்தை Moses பெற்றுக்கொள்ளணும். spent 40 days 40 nights with God. Hallelujah. இரவும் பகலும் 40 நாள் சீனாய் மலையிலே மோசே தேவனோடு கூட சஞ்சரித்தார். ஹalleluya. When he spent the times with God, அந்த நேரத்தை தேவனோடு மோசே செலவிட்டபடினாலே he did many miracles. மோசேயை கொண்டு அநேகமான அற்புதமான காரியங்களை தேவன் செய்தார். In the same way, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் we have to spend our times with our Master. நாமும் மோசேயை போல தேவனோடு கூட நடப்போமானால், Pray more. மோசேயை போல முகமுகமாய் தேவனை தரிசித்து அவரோடு ஜெபிப்போமானால், When prayer moves, God moves. ஆமென். ஜெபிக்கும் பொழுது அது தேவனை அசைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. When God moves, miracle take place. ஆமென். தேவன் நமக்காய் அசைய ஆரம்பிச்சிட்டார்னா ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயமான காரியங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். Jesus was spending whole night in prayer. He was in intimacy with God. In the same way, if you spend more times with God, you will be like him. Hallelujah. ஆமென். இயேசுவும் கூட அவர் சாதாரணமாய் அப்படியே ஊழியம் செய்யல, ராம் முழுவதும் ஜெபித்தார். அதனால தான் அவரை கொண்டு அவர் தேவனோடு உறவாடினபடினால அது எப்பொழுதெல்லாம் அவர் ஜெபித்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அற்புதங்களை அதிசயமான காரியங்களை அவர் நடப்பித்தார். We are in the last days. நாம் கடைசி காலத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். God wanted to do many things through your life. ஆமென். நம்மை கொண்டு நம் வாழ்க்கையில மாத்திரமல்ல நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Oh, we need to be people close with God. ஆமென். நாம் தேவனை நெருங்கி சேர்கிறவர்களாய் மாற வேண்டும். More we close, more you are going to be blessed. ஆமென். எந்த அளவுக்கு நம்ம நெருங்கி போறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. We are here to be like him. ஆமென். நீங்களும் நானும் இங்கே வந்திருக்கிறது நோக்கம் என்னன்னா இயேசுவை போல மாற வேண்டும். ஹalleluya. Let us surrender our life to God. நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஜீவியத்தை தேவனுக்காய் நாம் அர்ப்பணிப்போம். He will bless you.
அவர் நிச்சயமாய் நம்மை He will ஆசீர்வதிப்பார். uphold you. அவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். He will exalt you. ஆமென். அவர் நம்மளை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக To be இருக்கிறார். great. Hallelujah. ஆமென். பெரிய ஒரு ஜாதியாய் பெரிய ஜனமாய் தேவனுடைய ஜனமாய் நம்மை May மாற்றுவார். God bless you through this word. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழி I நடத்துவாராக. thank God for Pastor James Sarumairaj. ஆமென். நாம் அருமையான போதகருக்காய் பாஸ்டர் ஜேம்ஸ் I will அவர்களுக்காய் never கர்த்தரை துதிக்கிறேன். forget his love. ஆமென். நான் ஒருபோதும் அவருடைய அன்பை நான் ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். Such a loving person. ஆமென். ஒரு அன்புள்ள ஒரு நல்ல ஒரு தெய்வ மனிதர். His love only attracting me to here. ஆமென். அவருடைய அன்பு தான் என்ன டெல்லியில இருந்து இங்க கொண்டு I'm வந்திருக்கு. always praying for his ministry. ஆமென். நான் எப்பொழுதும் உங்களுக்காக ஊழியத்திற்காக I'm ஜெபிக்கிறேன். praying all of you every day. ஊழியத்திற்காக இங்க சபையில் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் அனுதினமும் ஜெபிக்கிறேன். In the same way, pray for me ஆமென். நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். so that God may use me mightily in the coming ஆமென். days. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். May God bless you. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.